தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சிறப்பு திட்டங்கள் எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே சொன்னார்கள். மக்களை தேடி மருத்துவம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் சரோஜா அம்மாள் என்கின்ற ஒரு சகோதரியிடம் மருந்து பெட்டகத்தை தந்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் சொன்னார், முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை இன்றைக்கு தந்திருக்கிறேன், 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்த முதல்வர் 50 லட்சமாவது பயனாளிக்கும் சித்தலப்பாக்கத்திற்கு வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். 1 கோடியாவது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நஞ்சனாவரம் என்கின்ற பகுதியில் 2 கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மருந்து பெட்டகத்தை தந்தார். இப்படி 2 கோடியே 24,87,798 பேரை மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிறது. 2 கோடியே 24,87,798 பேரை இந்த மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐநா சபை இதுவரை இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திற்கும் அல்லது எந்த மாநில அரசு நடத்துகிற நிர்வாகத்திற்கும் ஐநா விருது நேரடியாக தந்ததில்லை. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை கடந்த ஆண்டு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு முறை பயன்பெற்றவர்கள் 2,24,87,898 பேர் என்றாலும் ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தால் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 4,40,39,458 பேர். இந்த மகத்தான திட்டம் இன்னமும் சீரிய வகையில் செம்மாந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருமுன் காப்போம் என்கின்ற மகத்தான திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மருத்துவத்துறையில் ஒரு மகத்தான புரட்சி 108 வந்தது. கலைஞர் காப்பீட்டு திட்டம் வந்தது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றது. அவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் வருமுன் காப்போம் என்கின்ற மருத்துவ முகாம்கள் நடத்துகிற திட்டம் வந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தினார்கள். வருமுன் காப்போம் என்கின்ற அந்த திட்டம் நடத்தப்படாமல் விடுபட்டு விட்டது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அந்த வருமுன் காப்போம் திட்டத்தை கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் 2021 செப்டம்பர் திங்கள் 29ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புதிதாக தொடங்கி வைத்தார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் புதிதாக தொடங்கி வைத்த அந்த வருமுன் காப்போம் திட்டத்தின்படி ஒன்றியத்திற்கு 3, ஒவ்வொரு ஆண்டிற்கும் 3 இடங்களிலும், ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 4 இடங்களிலும், சென்னைக்கு மட்டும் 15 இடங்களில் என்று சொல்லி 1500 முகாம்கள் ஆண்டுதோறும் நடத்துவது என்று அன்றைக்கு அறிவித்தார்கள். அந்த வகையில் இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் நடத்தப்பட்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை 5653 முகாம்கள். இந்த வருமுன் காப்போம் கலைஞரின் வருமுன் காப்போம் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தால் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 52,88,102 பேர். அதேபோல் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள், இன்னுயிர் காப்போம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மிக சீரிய திட்டங்களில் ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம். அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவர்களை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் முதல் 48 மணி நேரத்தில் அரசின் சார்பில் 1 லட்சம் தருவது. இதற்கு முன்னால் எல்லாம் விபத்து நேர்ந்தால் அவரை பார்த்து உச்சு கொட்டு விட்டு மட்டும்தான் செல்வார்கள். ஆனால் விபத்து நேர்ந்தவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தால் அவருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று அறிவித்து, அந்த வகையில் இன்றைக்கு அந்த வருமுன் காப்போம் திட்டம் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் 3,56,843 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 3,56,843 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
அதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை 318 கோடியே 31 லட்சம் ரூபாய்.